ஹாய் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடிகர் தனுஷ் நடித்த இட்லி கடை திரைப்படத்தை பற்றி தாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் பார்க்கலாங்க. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகர் தனுஷோட அப்பா தாங்க நம்ம ராஜிகரன். அவர் இட்லி கடை நடத்துகிறாரு மதுரையில் உள்ள ஒரு கிராமத்தில். அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற கடை, பையனுக்கும் இட்லி கடை நடத்துறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுங்க. ஆனால் கல்லில் அவர் ஆட்டுறாருங்க. நம்ம ராஜிகரன் அவர் ஒரு மிஷின் ஏற்பாடு பண்ணுறாரு. நம்ம தனுஷ் அவர் மிஷின் ஏற்பாடு பண்ணுறாருன்னா, அந்த மிஷினை அவங்க அப்பா நான் ஓட்டி பார்த்துட்டு தான்ப்பா நான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மிஷின் வாங்கி போட்டோம்னா வியாபாரம் பெரிய லெவலாக்கி நம்ம பெரிய ஒரு பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நடிகர் தனுஷ் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி மிஷின் கொடுக்குறவரும் சரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அரைச்சி பார்க்க சொல்கிறாங்கப்பா. உடனே மிஷினை அரைக்கிறாங்க, இட்லியெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறாரு நம்ம ராஜிகரன். அவருக்கு செட் ஆகலை, அதாவது டேஸ்ட்டு வரல. கையில் ஆட்டுற அந்த பக்குவத்துக்கு இந்த மிஷின் இல்லையே அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட சொல்லி, மகனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு முரண்பாடு ஆகுது. நம்ம இப்படியே இந்த கல்லிலே அரைச்சி எப்படி வியாபாரத்தை பெருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தனுஷ் அவருக்கு ஒரு விரக்தி ஆயிடுது. நம்ம இந்த ஊரில் இருந்தோம்னா நம்ம பெரிய லெவலுக்கு பெரிய பணக்காரன் ஆக முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு அவர் அவங்க அப்பா கூட முரண்படுறாரு. ஆனால் அவங்க அப்பாவுடைய கனவு என்னவாக இருக்குன்னா, நமக்கு பிறகு நம்ம பையன் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்வான் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில் இருக்கார். ஆனால் தனுஷோட இது நான் இப்படியே இருந்தால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சாதாரணமாக நான் சைக்கிள்லே தான் போய்கிட்டு இருக்க முடியும், ஒரு கார் வாங்க முடியாது, ஒரு எதுவுமே வாங்க முடியாதுங்கிற நினப்பில் அவர் கொஞ்சம் ஹை லெவலில் அவர் மனசு இருக்குது. உடனே சரிப்பா நீ விருப்பப்படி நீ படிச்சுட்டு நான் நகர்ப்புறத்தில் போய் படிச்சுட்டு நான் பெரிய லெவலாக ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு. உடனே ராஜிகரனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த மாதிரி சரி நீ போ, உன் மனசுக்கு விருப்பப்பட்டதை நீ செய் அப்படிங்கிற மாதிரி கதை ஆரம்பிக்குதுங்க. அப்புறமேட்டு மறுபடி பையன் இட்லி கடையை ஏற்று நடத்துகிறாரா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த இட்லி கடையோட படத்தோட கதை. கிராமத்தை விட்டுட்டு நகர்ப்புறத்துக்கு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்யராஜ் அவருடைய கம்பெனி தாங்க ஏஎஃப்சி. அந்த கம்பெனியில் இவர் ஒரு மேனேஜர் லெவலில் வேலை செய்கிறாரு. நம்ம சத்யராஜோட பையன் அருண் விஜய்ங்க. அருண் விஜய் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, ஒரு போதை ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு போதை இதில் காட்டுறாங்க. நம்ம தனுஷ் ஒரு பொறுப்பாக நடந்து அந்த கம்பெனியை ஷேரிங் வேறு லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு நல்ல இதுவாக காட்டுறாரு. இவர் சத்யராஜ் என்ன பண்ணுறாருன்னா, பையனை நம்ம தனுஷை வச்சுக்கிட்டு பையனை நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்துகிறாரு. இதில் அருண் விஜய் என்ன ஆகுறாரு அப்படின்னா, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்லேயே வச்சு ஒரு பாக்ஸிங்கில் பாக்ஸிங் பண்ணுறாரு. ஒரு மனசு தவமான ஒரு நிகழ்ச்சியெலாம் நடக்குது. அவர் பொண்ணையும் இவர் காதலிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சத்யராஜ் அவரோட பையன் கூட சண்டை, ஆனால் தங்கச்சி கூட காதலாகிற மாதிரி இருக்குங்க. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. கல்யாணம் வரைக்கும் பெய்யுது. ஆனால் அருண் விஜய்க்கும் தனுஷுக்கும் ஆக மாட்டேங்கி ஒரு முரணாகவே இருக்குது. கல்யாணம் நடக்கிற நேரத்துக்கு அவங்க அப்பா இறந்துடுற மாதிரி ஒரு டெலிஃபோன் வருது. உடனே அவர் கிராமத்துக்கு வராரு. கிராமத்துக்கு வந்தாலும் அந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. என்ன வெளிநாட்டுக்கு போனால், வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டானே, மறுபடியும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேங்கானே அப்படிங்கிற இதில் இருக்குது. கிராமத்துக்கு போனவன் இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலி காதலனை தேடுறாங்க. ஒரு பக்கம் சத்யராஜ் அவர் வியாபாரம் டவுன் ஆகுது. ஏன்னா இவர் மேனேஜர் லெவலில் எல்லா நிர்வாகத்தையும் அப்படியே கண்காணிக்கிறாரு. நம்ம தனுஷ் அவர் இப்பேற்பட்ட ஒரு ஆளை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு இருக்கிறாரு. அருண் விஜய் ஒரு போதை இதுவாகவே இருக்கிறாரு. அவர் என்ஜாய்மெண்ட்டில் போகணும்
வாழ்க்கை, இந்த மாதிரி தொழில்னு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நினப்பில் இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்பா இறந்ததுக்கு வந்த தனுஷ் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. உடனே அவருக்கு மனசு மாறிடுது. இந்த இட்லி கடையை நம்ம தான் ஏற்று நடத்தணும்னு சொல்லி அவர் ஏற்று நடத்துகிறாருங்க. நடத்துகிறாரு. கை பக்குவம் வர மாட்டேங்கி, கடைக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்கி, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. உடனே நம்ம அருண் விஜய் வந்து என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகி என்னடா ஒரு டப்பா கடையை வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானப்படுத்தி அதில் ஒரு ஃபைட் சீன் ஆகுது. அந்த ஃபைட் சீனோட இன்ட்ரோல் விடுறாங்க. இன்ட்ரோல் வந்து ஒரு காரணமாக ஒரு சூப்பராக விடுறாங்க. அப்புறம் இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து திறமையை போட்டு அந்த ஊருக்காரங்க சாப்பிட வர மாட்டேங்காங்க. இட்லியை சுட்டு வைக்கிறாரு, சாப்பிட வர மாட்டேங்காங்க. அப்புறம் வந்து குலசாமி சென்டிமெண்ட்டு எல்லாம் நல்லா மேட்சிங் பண்ணி அப்புறமேட்டு வந்து நல்ல பக்குவமாயிடுறாரு. உடனே வந்து அந்த ஊருக்காரங்க வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அப்படியே கொஞ்சம் பேரும் புகழும் ஆகுறாரு. இவர் வந்து அருண் விஜய் வந்து பழி வாங்குறதுலே அப்படியே ஒரு குறியாக இருக்கிறாங்க. அதே போல் அருண் விஜய் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தனுஷை வந்து பழி வாங்கிறாரு. இவர் என்ன ஸ்டெண்ட்டில் அடித்து போட்டு இவரை படுக்க வச்சாரோ அதே லெவலுக்கு வந்து தனுஷையும் வந்து அருண் விஜய் வந்து நல்லா அடித்து படுக்க வச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து ஷூட்டிங்லாம் பண்ணி இறந்துட்டாரோ அப்படிங்கிற கணக்குக்கெல்லாம் போய் அவர் வந்து இறக்காமல் அப்படியே காப்பாற்றி வந்துடுறாரு. அந்த ஊருக்காரங்க ஃபுல்லாக நம்ம தனுஷ் அவருக்கு சப்போர்ட் ஆகிடுறாங்க. சப்போர்ட் ஆனவொடனே இன்னும் நல்ல எனர்ஜி பூஸ்ட் ஆகிடுறாரு நம்ம தனுஷ் அவர். படம் வந்து நல்லா சூப்பராக தான் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்து படத்தை அதாவது வந்து முதல்ல வந்து தனுஷ் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எந்தவித டைரக்டரும் வந்து சொல்லாததை அவர் வந்து தைரியமாக வந்து சொல்லி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்க சினிமா தியேட்டருக்கு வந்து நல்ல பொழுதுபோக்குக்காக பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து முதல்ல அதுக்கே வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள ஆளுங்கள்லாம் வந்து படத்தை வந்து எவ்வளோ ஒரு குப்பையாக எடுத்து வச்சுருந்தாலும் அதை வந்து பில்டப் எல்லாம் காட்டி தியேட்டருக்கு பணத்தை வந்து அப்படி பாக்கெட்லேருந்து எடுக்கிற இது போய் ஒரு நேர்மையாக இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, நல்லா இருக்கும், குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி அவருக்கு தெரிவிச்சுக்கலாம். படம் அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒன் டைம் பார்க்கலாம். அந்த லீவு நாள் இன்றைக்கி உள்ள நிலவரத்துக்கு 5 நாள் லீவு நாளுக்கு பொழுதுபோக்கோடு போய் பார்க்கணுன்னா பாருங்கள். ஒன் டைம் பார்க்கலாம், திருப்தியாக பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப வெட்டு குத்து இல்லாமல் 2 ஃபைட்டோட படத்தை முடிச்சுக்கிறாங்க. 2 அவங்க இவர் கூட சமுத்திரகனி கூட 1 மொத்தம் 3 ஃபைட்டோட முடிச்சுக்கிறாங்க. அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப எதிர்பார்த்து போக முடியாது. படம் வந்து நார்மலான கதை தான், ஆனால் சென்டிமெண்ட்டெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்களும் பார்க்கணுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இட்லி கடை என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு.